நேற்று என் கனவில் சத்யநாராயணர் தோன்றி, நீங்கள் வியாபாரிகள் என்றும் நீங்கள் பொருளை திருளவில்லை என்றும் நீங்கள் தெய்வத்தின் அலட்சியத்தின் காரணமாகத்தான் அவர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கியதாக கூறினார். தற்போது நான் உங்களை விடுதலை செய்யாவிட்டால் அவர் கோபத்திற்கு நான் ஆளாவேன். ஆகவே தயவு செய்து தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். வியாபாரியும், ஐயா, நான் உங்களை மன்னிப்பதால் நான் செய்த தெய்வ குற்றத்திற்கு அவரின் கோபத்திற்கு ஆளானேன். அவர் லீலையை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினான். உடனே ராஜா, ஐயா, நான் தங்களை தண்டித்ததன் காரணமாக இன்று விருந்தாளியாக இருந்து விடுந்ததும் தங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்றான். சாதுவும், அரசே, தங்களின் விருப்பப்படி இன்று உங்களை விருந்தாளியாக தங்கி புறப்படுகிறேன். நாங்கள் வியாபாரம் செய்ய புறப்பட்டு ஊரை விட்டு வந்து அதிக நாட்கள் ஆகின்றன. என் மனைவியும் மகளும் என்ன கஷ்டப்படுகிறார்களோ தெரியவில்லை. நான் எவ்வளவு விரைவில் திரும்ப முடியுமோ அவ்வளவு விரைவில் திரும்ப வேண்டும் என்று கூறினான். அரசனும் அவர்களை உபசரித்து அவர்களிடமிருந்து பறித்த பொருட்களோடு அவனை சிறைபிடித்த குற்றத்திற்காக மேலும் பொன்னும் பொருளும் கொடுத்து மறுவழி அனுப்பி வைத்தான். அதனை பெற்றுக்கொண்ட சாதுவும் அவன் மருமகனும் தங்கள் ஊரை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சத்யநாராயணன் அவர்களை பரீட்சிக்க எண்ணினார். சாது ஓரிடத்தில் தன் கப்பலை கரையோரம் நிறுத்தி நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்த சமயம் அவன் முன் அந்தணராக தோன்றிய, தாங்கள் கப்பலில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். கேட்டது பகவான் என்று அறியாமல் அவரை யாசிப்பதற்காக வந்தவர் என்றெண்ணி, ஐயா, தங்களுக்கு கொடுக்கும்படி கப்பலில் ஏதும் இல்லை, வெறும் காய்ந்த இலைகள் மட்டுமே உள்ளன என்றனர். அதை கேட்ட நாராயணர் தன் இயல்பான புன்னகையுடன், அங்கனமே அவை இலைகளாகவே இருக்கட்டும் என்று கூறி சென்று ஒரு மரத்தடியில் நின்று கொண்டார். தன் அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு சாதுவும் சுந்தரமும் கப்பலுக்கு சென்றனர். கப்பலில் ஏறிய சாது அது தம் பொருளுக்கு பதிலாக இலைகள் இருப்பதைக் கண்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். அவளை தாங்கி பிடித்து தண்ணீர் தெளித்து மூர்ச்சையை தெளிய வைத்த சுந்தரம், மாமா, இந்த கப்பலில் உள்ள பொருட்கள் மறைந்ததற்கு காரணம் சற்று முன் வந்தாரே ஒரு அந்தனர், அவராகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அவரிடம் நாம் பொய் கூறியதன் காரணமாக அவர் நம்மை சதித்திருக்கக்கூடும். அது பழித்து விட்டது போலும். அவனை கண்டு நாம் மன்னிப்பு கேட்டால் ஒழிய நாம் விமோச்சனம் பெற முடியாது. வாருங்கள். அந்த அந்தனர் இந்த பக்கம்தான் சென்றார். முதலில் அவரை தேடி போய் மன்னிப்பு கேட்போம் என்று சாதுவை அழைத்து சென்றார். சாதுவும் அப்படியே இருக்கக்கூடும் என்று எண்ணி தன் மருமகனின் பின்னாலேயே சென்றார். ஒரு மரத்தின் நிலையில் அந்த அந்தனர் வடிவில் நின்றிருந்த பரந்தாமனை பார்த்து, ஐயா, இந்த பாவியை மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீர் பெருக அந்த கார்மேக வண்ணனின் உலகளந்த பாதத்தை பிடித்து கதறினான். தன் இதழில் மெல்லிய புன்னகையை தவளவிட்ட பகவான் சாதுவை பார்த்து, என்னப்பா வேண்டும்? ஏன் கால்களை பிடித்து கொண்டு கதறுகிறாய்? எழுந்திரு என்று அவனை தன் கையால் தூக்கி நிறுத்தி, நீ பூஜையை மறந்திருந்ததன் காரணமாகத்தான் இத்தனை துன்பங்களை அடைந்தாய். இப்பொழுது புரிகிறதா என்றார். அதை கேட்டு மிகவும் குழம்பிய சாது, ஐயா, தங்களை யாரென்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சதா சர்வகாலமும் தங்களையே நினைத்து தியானத்தில் மூழ்கி தங்களை பூஜை செய்யும் பிரம்மாதி தேவர்களாலேயே தங்களை அறிய முடியாத அந்த பகவானாக இருக்கக்கூடும். ஆகவேதான் பூவுலகில் பிறந்து அழியக்கூடிய மானிட பிறவி எடுத்து இச்சையில் மூழ்கி